சென்னை துறைப்பாக்கம் அருகே மகாலட்சுமி நகரில் சதுப்பு நில ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடிவு செய்யப்பட்டு அங்கு அகற்றுவதற்கான பணிகளானது நடைபெற்ற நிலையில் அதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக்கிரமிப்புகளை அகற்ற வனத்துறையினர் வந்த நிலையில் பொதுமக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெண்களும் குழந்தைகளும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை துறைப்பாக்கத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக அதிகாரிகள் வந்தபோது போற பசங்களுக்குமா பெரும்பாக்கத்துல அருமையான இடம் இருக்குது. உங்களுக்கு பஸ் வசதி வீம்பு பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஆல்டர்னேட் இல்லாம உங்களை எங்கேயா ரோட்ல விட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா. சென்னை துறைப்பாக்கத்தில் சதுப்பு நில ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளோடு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, வணக்கம். தற்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்க ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான அந்த காலக்கெடு கொடுத்திருப்பாங்க, இவ்வளோ காலத்துல வெளியே போகணும் அப்படின்ட்டு. என்ன நடந்தது? சென்னையில பார்த்தோம் அப்படின்னா பள்ளிக்கரணை முதல் பெரும்பாக்கம் வரை சதுப்பு நிலம் இருக்கக்கூடிய நிலையில வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நிலத்தில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய நடவடிக்கையில் வனத்துறை அதிகாரிகள் இறங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில முதல் கட்டமா துறைப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நகர்ல சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளானது அந்த சதுப்பு நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த மக்கள் அந்த இடத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கிடையே நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நிலையில எங்களுக்கு பட்டா வேண்டும், எங்களுக்கு இதே முகவரியில் ஆதார் அட்டை, அதே போல வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை என அனைத்தும் இருக்கிறது, நாங்கள் அனைத்திற்கும் வரி கட்டி கொண்டிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு பட்டா வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வீடுகளை காலி செய்வதற்கான காலக்கெடுவானது இன்றோடு நிறைவடையக்கூடிய நிலையில தற்பொழுது வரை அந்த மக்கள் வீடுகளை காலி செய்யாமல் இருக்கிறார்கள். இதற்கிடையே போலீஸ் பாதுகாப்போடு பலத்த போலீஸ் பாதுகாப்பு, அதே போல வனத்துறையை சார்ந்த போலீசாரோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் தற்பொழுது அந்த நடவடிக்கையில் ஈடுபட இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதிக்கு வருகை தந்த உடனேயே கோபமுற்ற அந்த மக்கள் ஆத்திரத்தில் அந்த சாலைகளிலேயே அமர்ந்து அந்த பள்ளி மாணவர்களோடு அவர்களினுடைய குழந்தைகளோடு அந்த சாலையில் அமர்ந்து அவர்களோடு வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வும் கூட அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா இவர்களினுடைய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, இதே பகுதியில நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறோம், இந்த இடத்துல நாங்க மட்டும் கிடையாது, நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் இருக்கு, நிறைய தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்கு, அதற்கெல்லாம் நீங்கள் பட்டா கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் எங்களுக்கு மட்டும் இன்னும் நீங்க பட்டா கொடுக்கல. நாங்க 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய நிலையில எங்களுக்கு மாநகராட்சி தரப்புல குடிநீர் வசதி எல்லா வசதிகளும் ஏற்படுத்தியும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா எங்களுக்கு பட்டா கொடுக்கப்படலை, எங்களுக்கு பட்டா வேண்டும். அதே போல மறுகுடியமர்வுக்கான அந்த வீடுகளும் கூட இன்னும் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இவர்கள் வெளியேற்றம் செய்வதற்கான அந்த நடவடிக்கையை எதிர்த்து தற்பொழுது இந்த பகுதி மக்கள் அந்த அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.